அம்மா எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் நீ வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். என்ன அம்மோது, பாப்பா கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அழுகாதம்மா. இனிமே நான் உன் கூட தான்மா இருப்பேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. உனக்கு பேச்சு வந்துருச்சா? ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? புருஷனை கொல்ல பாக்குறாங்க, பொண்ணை கொல்ல பாக்குறாங்கன்னு யாரு மேல நீ அபாண்டமா பழி போட்டியோ, யார அநியாயமா சந்தேகப்பட்டியோ அந்த பூஜா தான். இவங்க மட்டும் சரியான நேரத்துல எனக்கு தகவல் கொடுக்கலனா மாதவியை நம்ம உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. காலம் முழுக்க இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமாம்மா, நான் உங்களுக்கும் அங்கிளுக்கும் ஃபோன் பண்ணேன். ஆனா யாரும் எடுக்கல. பூஜா மிஸ் தான் எடுத்தாங்க. நான் இருக்கிற இடத்த மேடம் கிட்ட தான் சொன்னேன். போலீஸ் கிட்ட சொல்லி மேடம் தான் காப்பாத்துனாங்க. இல்ல மாதவி, நீ தான் ஏன் புருஷனை காப்பாத்திருக்க. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தேன்னா கருணாகரன் தான் கொலைகாரன்னு எங்களுக்கு தெரியாமையே போயிருக்கோம். அவனால என் புருஷன் உயிருக்கு திரும்பவும் ஆபத்து வந்திருக்கோம். அவரை காப்பாத்தினதுக்காக நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த கருணாகரன்ங்கிறது யாரு ரிஷி? மாதவியை ரெஸ்கியூ பண்ண போறோன்னு இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மாதவியை எங்க தான் அடைச்சு வச்சிருந்தாங்க? ஒரு போலீஸ்காரர் இப்படியெல்லாம் பண்ணாரு? என்னால் நம்பவே முடியலங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தது அந்த பையனோட முட்டாள்தனம். பாவம், அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களை பழி வாங்கறதுக்காக இவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணியிருக்கானா? அவன்லாம் ஒரு மனுஷனா? அந்த ஆள் பழி வாங்கறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு சார். ஆனா காரணமே இல்லாம இவ பூஜா மேல பழிய போட்டாலே அதை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? விடுங்க சார், இப்ப எதுக்கு அதெல்லாம்? மாதவிய நல்லபடியா மீட்டு கொடுத்துட்டோம். எனக்கு அந்த நிம்மதியே போதும். நீங்க சும்மா இருங்க பூஜா. நீங்க இப்படி பெருந்தன்மையை பொறுத்து பொறுத்து போறதுனாலதான் இவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்பவாது உங்க நல்ல மனசை புரிஞ்சிட்டு இருக்கணும்ல. பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இப்பவும் சொல்றேன், நான் என் பொண்ணை பிரிஞ்சு தவிச்சதுக்கும் வேதனைப்பட்டதுக்கும் இவதான் காரணம். உண்மை என்னன்னு தெரிஞ்சு இப்படி பேசுறியே, இது உனக்கு நியாயமா இருக்காடி? நான் நியாயமா தான் பேசுறேன். அந்த கருணாகரன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்ல. இவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனைனா இவங்களுக்குள்ள எப்படி வேணாலும் அடிச்சுக்கிட்டோம். சம்பந்தம் இல்லாத நானும் என் பொண்ணு எதுக்கு பாதிக்கப்படணும்? இவங்க சண்டையால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா இவ திருப்பி கொடுத்திருப்பாளா? சாரின்னு ஒப்புக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஆனா சாகர வரைக்கும் அந்த வலிய நான் தான் அனுபவிக்கணும். போது நிறுத்தடி. நீ எல்லாம் எந்த காலத்திலையும் திருந்த மாட்ட. பொண்ணை பார்க்காம அக்கா அங்க நொந்து போயிருப்பாங்க. முத வேலையா மாதவி அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு, அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும்னு எப்படி எல்லாம் ஓடி வந்தாங்க தெரியுமா? நீ எவ்வளவு நோகடிச்சாலும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற இவங்க எங்க? நன்றி விசுவாசமே இல்லாம இவங்களை அழ வச்சு பார்க்கற நீ எங்க? இவங்க காலை தொட்டு கழுவுனாலும் உனக்கு நல்ல புத்தியே வராது. பூஜா, வாங்க கிளம்பலாம். வாங்க.
சனிக்கிழமை மாதவியை கூட்டிட்டு போறதுக்காக திரும்ப வருவேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண, நீ இவளை சரியா பாத்துக்கலன்னு சொல்லி பெர்மனண்டா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. சார் நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் கேசவன். இங்கே கருணாகரன் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கார்ல? ஆமாம் சார். ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் விஷயமா நாங்கள் அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஆமாம், அவர் எங்கே இருக்காரு? சாரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டார் சார். இறந்துட்டாரா? எப்படி? கோபின்னு ஒரு பேஷண்ட்டு திடீர்னு வயலண்டா மாதிரி அவர் அடிச்சு கொண்டுட்டார் சார். என்ன சார் இவ்வளோ அலட்சியமாக சொல்கிறீங்க? ஒரு பேஷண்ட் இன்னொரு பேஷண்ட்டை அடிச்சு கொள்கிற வரைக்கும் நீங்களே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? சார் எங்களையும் மீறி நடந்துருச்சு சார். கோபி ரொம்ப சைலண்டான பேஷண்ட்டு. அந்த பேஷண்டால இது வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. அவர் திடீர்னு இப்படி பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். இதெல்லாம் ஒரு பதிலா சார்? மனநல சரியில்லாதவங்க எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது சார். எல்லா நேரம் நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு எதிர்பாராமல் நடந்துருச்சுன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? சாரி சார். பாடி எங்கே இருக்கு? வாங்க சார். லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். 10 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? சம்பவம் நடந்தப்போ யாருமே பக்கத்தில் இல்லையா? கொலைகாரனை கண்ட்ரோல் பண்ண யாருமே முயற்சி பண்ணலையா? கருணாகரன் காலையிலேருந்து வயிற்று வழியால் துடிச்சிட்டு இருந்தார் சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். வார்ட் பாய்ஸ் தான் அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கோபி அட்டாக் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேர் சேர்ந்து தடுக்க பார்த்துருக்காங்க. ஆனால் வெறி பிடிச்ச ஒரு மாதிரி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கோபி கழுத்து நடிச்சு கொன்றுப்பார்னு நினைக்கிறேன் சார். சம்பவத்தை நேரில் பார்த்தது யாரு? இவங்க 2 பேர் தான் சார். 2 பேருமா? ஆமாம் சார். என்னையா நடந்துச்சு? ஒன்றும் இல்லை சார், வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு கூட்டு வரும்போது இவர் மேலே விழுந்துட்டார் சார். அப்படியே சண்டை போட்டு அவர் கழுத்து நடிச்சு கொலை பண்ணிட்டார் சார். ஆமாம், அந்த கோபிக்கு உண்மையிலேயே மனநலம் சரியில்லையா இல்லை நடிக்கிறாரா? ரொம்ப நாளாகவே அவருக்கு சைக்கலாஜிக்கலாகவே டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு சார். ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கோர்ட்டே அவர் இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கு சார். கருணாகரன் அடிக்கும்போது கூட சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ கத்திட்டு இருந்தார் சார். அவர் வயலண்டாக இருந்ததுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல சார். அம்மா, அவர் யாரு? இவர் தான் சார். கான்ஸ்டபிள், இமீடியட்டாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். இவன் மனுஷனே இல்ல, கொலவரி பிடிச்ச மிருகா. ஏற்கனவே 2 உயிரை கொண்டு இருக்கா, இன்னும் 2 பேர்த்த கொல்ல பார்த்தா. நான் தான் இவனை கொன்னுட்டேன் அதுக்கு முன்னாடி. பாலி வதம் ராவண வதம் மாதிரி இது கருணாகர வதம். இவன் செத்தது எல்லாருக்கும் நல்லதுதான். எல்லாருக்கும் நல்லதுதான் நான் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி சமயத்துல கூட இப்படியே தான் சார் உளறிக்கிட்டே இருந்தான். கருணாகரன் கேஸோட இதுக்கு லிங்க் இருக்கிறதால இவரை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்க்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. கண்டிப்பா சார். கான்ஸ்டபிள் சார், கூட்டி வாங்க. இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். டைம் ஆயிடுச்சுல சார்? ஆமாம் சார். அப்ளை பண்ண எல்லாருமே வந்தாச்சுல்ல? வந்தாச்சு சார். ஸோ அப்போ ஏலத்தை ஆரம்பிச்சிடலாம்ல? தாராளமா சார், ஆரம்பிச்சிடலாம். சார் ஒரு நிமிஷம். என் வீட்டை ஏலத்தில் எடுத்து எனக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு என் மாப்பிள்ள கண்டிப்பா வந்துருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். உங்க மாப்பிள்ள பேர் என்ன மேடம்? அறிவழகன். அந்த பேர்ல யாருமே அப்ளை பண்ணலையே. பூஜாவோட பேர்ல கூட அவர் அப்ளை பண்ணிருப்பாரு சார். அந்த பேர்லயும் எந்த அப்ளிகேஷனும் வரல மேடம். எப்ப வேணும்னாலும் ஏலத்துல கலந்துக்கலாம் இல்லையா சார்? மாப்பிள்ள வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. வாங்கின கடனை கரெக்டா திருப்பி தந்துருவேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை நீங்க காப்பாத்தல. ஜப்திக்கு முன்னாடியே பணத்தை கட்டிடுவேன்னு சொன்னீங்க, அதையும் செய்யல.
வேணும்னு ஏலத்தை டிலே பண்றதுக்காக மாப்பிள்ளை வருவாரு பொண்ணு வருவாங்கன்னு இப்போ கதை கட்டிட்டு இருக்கீங்க. உங்க வார்த்தையை நம்பி இவங்களெல்லாம் காக்க வைக்க முடியாது மேடம். இனிமேலாவது எங்களை தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் ஓரமா போய் நில்லுமா. சார் ப்ளீஸ். ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த வீடு தான் உனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஜெனுவனா வெளியே போயிடலாம்ல. எல்லாம் பேசாம அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பாருமா. சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருக்க. அப்படி ஓரமா நில்லுமா. ஏம்மா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? தள்ளி போமா. சார் நீங்க ஏன் சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த அம்மா வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்க ஏலத்தை ஆரம்பிங்க சார். ஏலத்துல பங்கேற்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பேங்க் சார்பில் வரவேற்கிறேன். இந்த வீட்டோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 2 கோடி ரூபாய். இந்த வீட்டுக்காக பேங்க் கொடுத்திருக்கிற கடன் 1 கோடி ரூபாய். அசல், அதுக்கான வட்டி, சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 1,22 லட்சத்தை ஆரம்ப தொகையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த தொகைக்கு மேல ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 1,40 லட்சம். 1,40 லட்சம். 1,45 லட்சம். 1,45 லட்சம். ஸோ 1,45க்கு ஏலத்தை முடிச்சுக்கலாமா? 1,60 லட்சம். 1,60 லட்சம். 1,70 லட்சம். 1,70 லட்சம். 1,70க்கு மேல யாராவது ஏலம் கேட்குறீங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டையே ஃபைனல் பண்ணிடலாமா? ஒரு 1,70 லட்சம் ஒரு தரம், 1,70 லட்சம் 2 தரம், 1,70 லட்சம் 3 தரம். நாம நினைச்சதை விட அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் வந்திருக்குல்ல சார்? ஆமாமா சார். சார் நீங்க வாங்க சார். சார் ஏல தொகையில 25% EMD அமௌண்ட்டா இப்பவே கட்டணும் சார். கொண்டு வந்திருக்கீங்கல்ல? அமௌண்ட் ரெடியா இருக்கு சார். அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா உடனே கட்டிடுறேன். சார் சாருக்கு EMD அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சார் உங்க பேர் என்ன? உலகநாதன். ஓ குட் குட். உங்க மாப்பிள்ளை உதவி பண்ணுவாருன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்க. அவரும் உங்களை ஏமாத்திட்டாரா மேடம்? மாப்பிள்ளை என்ன ஏமாத்தல சார். என் பொண்ணுதான் எதையாவது சொல்லி அவர் மனசை மாத்திருப்பா. பெத்த பொண்ணு எனக்கு எதிரியா நிக்கிறப்ப அவரால் என்ன பண்ண முடியும்? அது உங்க குடும்ப பிரச்சனை மேடம். நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ வீடு கைமாறியாச்சு. இனிமே நீங்க இங்க இருக்க முடியாது. கிளம்புங்க. கடைசியா ஒரே ஒரு தடவை என் வீட்டை பார்த்துட்டு போயிடுறேன். சரிம்மா போய் பாருங்க. மேடம் எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நாங்க கிளம்பணும். வீட்டை பூட்டிக்கலாமா?
இருதரப்பு வாதங்களையும் சீர்தூக்கி பார்க்கையில் தனது மனக்கோளாறு காரணமாகத்தான் கோபி கருணாகரனை தன்னையும் அறியாமல் கொன்றிருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகிறது. கொல்லப்பட்ட கருணாகரனுக்கும் கோபிக்கும் முன்பகை இருப்பதாகவும் அதனாலேயே இந்த கொலை நடந்திருப்பதாகவும் பிராசிக்யூஷன் தரப்பில் சொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜீவா என்கவுண்டர் வழக்கு 5 வருடங்களுக்கு முன் நடந்த சீராய்வு செய்யப்பட்ட போது கோபிக்கு மனநிலை சரியில்லை என்பது இதே கோர்ட்டில் கருணாகரனாலேயே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கோபியின் மனைவியே அதற்கு சாட்சியமும் அளித்திருக்கிறார். கோபி கடந்த 5 வருடங்களாக மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வருவதும் சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முன்பகை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கிறது என்ற பிராசிக்யூஷன் தரப்பு வாதத்தை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. கோபிக்கு சரிவர சிகிச்சை அளிக்காத மனநல காப்பகத்தின் செயல்பாடுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் மறுபடி இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் மிக தீவிரமான மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் கோபிக்கு தனி இடத்தில் வைத்து தகுந்த சிகிச்சை வழங்குமாறும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இத்துடன் கோர்ட் கலைகிறது. ஆமா, கோபியை மனநல காப்பகத்துக்கு அனுப்பியாச்சுல்ல? அனுப்பியாச்சு சார். கூட யார் போயிருக்கா? சந்திரசேகரும் ரமேஷ் பாபுவும் போயிருக்காங்க சார். ஓ அப்படியா சார்? ஒரு சின்ன டவுட். கருணாகரன் அறிவழகனையும் அந்த பாப்பாவையும் கொல்ல போறாருன்னு தெரிஞ்சுதான் கோபி அவரை கொண்டு இருக்காரு. அப்படி பார்த்தா அவரோட மனநிலை தெளிவா இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? ஆமா, அது இப்பதான் உனக்கு தெரியுதா? அப்படின்னா அதை சொல்லி அவருக்கு ஈஸியா தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமே சார். அவரை ஈஸியா விட்டுட்டோமே சார். யோ, தெரிஞ்சேதான் நான் கண்டுக்காம விட்டுட்டேன். கோபிக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நம்ம என்னையா சாதிக்க போறோம்? கருணாகரன் காக்கி சட்டை கொடுத்து அதிகாரத்திலையும் தைரியத்திலையும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரியா. ஆனா லீகலா அவரை நம்ம தண்டிக்க முடியலையே. ஜீவா என்கவுண்டர் கேஸ்ல கூட சட்டத்தை ஏமாத்தி தப்பிச்சிட்டாரு ஐயா. இப்ப அறிவழகன் கேஸ்லயும் எப்படியும் வெளியே வந்திருப்பாரு. நம்மளாலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் சட்டம் அவரை காப்பாத்திட்டாலும் கடைசியில சத்தியம் ஜெயிச்சிருயா. 5 வருஷம் முன்னால கருணாகரன் யாரை பைத்தியமாக்கி சத்தியத்தை கொன்னாரோ அந்த கோபியை வச்சே சத்தியம் இன்னைக்கு அவரை கொன்னுருச்சியா. இது சத்தியம் அவருக்கு கொடுத்த தண்டனை. கோபி அதுக்கு கருவியா பயன்பட்டு இருக்காரு. இவ்வளவுதான். சத்தியத்துக்கு எப்படி யாரால தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? கரெக்டா சார். எல்லா குற்றவாளியும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டத்தை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா சத்தியத்தை என்னைக்கும் எப்பவும் யாராலையும் ஏமாற்ற முடியாது. நல்லா வலிக்கட்டும். இன்னும் 3 மாசத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என் ரூல்ஸ மீறி வந்தா இதுதான் கதி. என் அத்தை இங்க தனியா கஷ்டப்படுறாங்களே, உதவி செய்யலான்னு வந்தேன். அது தப்பா? தப்புதான். இந்த 5 வருஷமா தானே நீங்க இருக்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சமையல் கட்டு ராஜ்யம் எல்லாம் என் கையில தானே இருந்துச்சு. அப்ப இருந்த நிலைமை வேற அத்தை. இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல? வயச பத்தி பேசுன அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். ஆமா. இன்னும் 6-7 மாசத்துல பாட்டியாக போறத மறந்துட்டீங்களா? என்னடி அப்படி கேக்குற? எப்ப என் கையில பேரப்புள்ள வரப்போதோன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன்டி. தூக்கத்துல கூட எனக்கு அந்த நினைப்பு தான். உனக்கு குழந்தை பிறந்ததும் என்ன பாட்டின்னு சொல்லக்கூடாது, அம்மான்னு தான் சொல்லணும். முடியாதத்தை நான் பாட்டின்னு தான் சொல்லி கொடுப்பேன். சரி, எதையோ ஒன்னு சொல்லு, உன் இஷ்டம். ஆயா, பாட்டி, அம்மான்னு ஏதோ ஒன்னு சொல்லி கொடு. அதுக்கு முன்னாடி நல்லபடியா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்துருடி. அது வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. கர்ப்பமா இருக்கிற சமயத்துல எல்லா வேலையும் செய்யணும்னு தானே சொல்லுவாங்க. நீங்க யாத்தை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க? முதல் 3 மாசம் கவனமா இருக்கணும் கீர்த்தனா. அங்க இங்கன்னு அலையக்கூடாது. கஷ்டமான வேலை எல்லாம் செய்யக்கூடாது. இப்படி அடுப்படி சூட்ல இருக்கவே கூடாது. இத பாரு, 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
நானே உன்னை சும்மா இருக்க விட மாட்டேன். உன் உடம்பு பாதிக்காத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுக்கறேன். அதை செஞ்சிட்டு இருந்தாலே உடம்பும் ஆரோக்கியமாகும், குழந்தை பிறக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதா? ஏய் கீர்த்தனா, எதுக்கு இப்ப வருத்தப்படுற? தனியா இருந்தப்போ என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கெட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்ன மாதிரி அதிர்ஷ்டம் பண்ணவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு தோணுது. சீக்கிரமே சாகணும்னு நினைச்சது போய் நிறைய காலம் வாழணும்னு ஆசை வந்துருச்சத்தே. என் மேல உயிரா இருக்கிற புருஷன், கையில வச்சு தாங்குற மாமியார், இவங்கெல்லாம் இருக்கிறப்ப 25 வருஷமா அனாதையா இருந்தவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது பெரிய வரம் அத்தை, பெரிய கொடுப்பனையும் கூட. கீர்த்தனா, நீ பெருமைப்படுற அளவுக்கு நாங்க ஒன்னும் பெருசா பண்ணிடல. புகுந்த வீட்டுல பொண்ணு இருக்குன்னா வர மருமகளையும் அவங்க பொண்ணா பாக்கணும். பொண்ணு இல்லைன்னா மருமக மூலமா அந்த குறைய தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு மருமக கிட்ட அதிகாரம் பண்றதுனாலதான் பிரச்சனையே வருது. கீர்த்தனா அம்மா. ரவி வேலைக்கு கிளம்பிட்டான். நீ டிஃபன் கேரியரை கொண்டு போய் கொடு. கீர்த்தனா, நீ எதுக்கு இதை சுமந்துட்டு வர? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? டேய், நான் தாண்டா அவளை செய்ய சொன்னேன். என்னடா இப்ப அதுக்கு? நான் உள்ள வந்து எடுத்துக்க மாட்டேனம்மா. இல்ல நீ வந்து கொடுக்க மாட்டியா? இவ்வளவு எதுக்கு இதை சுமக்க சொல்ற? டேய், நான் இவ தலையில மலையை தூக்கி வச்சுக்கிட்டா சுமந்துட்டு போ சொன்னேன். டேய், இது ஒரு 1/2 கிலோ கூட இருக்காதுடா. இதுக்கேண்டா இந்த குதி குதிக்கிற? அம்மா, என் பொண்டாட்டி கேரிங்கா இருக்கிறப்ப ஒரு கேரியரை கூட தூக்க கூடாதுமா.